ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான்வெஜ் சமையல் தான். என்னன்னா ஃபிஷ்ஷு ப்ரான் இதுதான் வாங்கியிருக்கோம். நான்வெஜ் எங்கள் வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் இன்னைக்கு எப்படியாவது வாங்கி சமைச்சிடணும்னு வாங்கிட்டோம். வஞ்சிர மீன் தான் இது. நல்ல பெரிய பீஸாக இருந்தது, சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ரானும் நல்ல பெரிய ப்ரான், டைகர் ப்ரான் நினைக்கிறேன் அது. நான் அதனால் அந்த ப்ரானை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டுட்டேன், ரொம்ப பெருசு வேண்டாம் அப்படின்ட்டு. இது வந்து மத்தி மீன். ஆக்சுவலாக அது மத்தி மீன் சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் இது எனக்கு டேஸ்ட் வந்து மத்தி மீன் டேஸ்ட்டில் இல்லை, வேறு ஏதோ டேஸ்ட்டில் இருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தது, ஆனால் மத்தி மீன் கிடையாது அது. ப்ரான் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இது இவ்வளோ பெருசு போட்டால் பசங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் முழுசாக அப்படியே போடணுன்னா போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம், க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரான் வந்து சூப்பராக அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மேலே ஒரு அழுக்கு மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கூட எடுத்து கொடுத்துருந்தாங்க. நிறைய கடைகள் அது மாதிரி எடுத்து தர மாட்டாங்க, அது நமக்கு ஒரு வேலையாக இருக்கும். நம்ம வாங்கி அதை வாஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ப்ரான் கழுவுறது ரொம்ப பெரிய வேலை மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே எல்லாம் எடுத்து தரவும் ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம மீனுக்கு வந்து மசால் போட்டுடலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போடுறேன். காரத்துக்கு நம்ம நார்மல் மிளகாத்தூள், பெரிய மசாலாம் இதுக்கு எதுவும் இல்லைங்க, சிம்பிள் தான். ஆனால் இது சிம்பிளாக செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். நிறைய ஓவர் மசாலா போட்டோன்னா அந்த மீனோட டேஸ்ட்டே தெரியாது. மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் பூண்டை தட்டி போட்டு இது செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நிறையா போட்டுக்கோங்க, அது இந்த எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த வாசம் சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சாதம் வச்சுருவோம். சாதம் வந்து நான் எப்போவுமே தண்ணி அரிசி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே நேரத்தில் வச்சுடுவேங்க, அது சிம்பிளாக முடிஞ்சிடும். இதில் வந்து நம்ம குழம்பு வச்சுப்போம், மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. சின்ன கடாயில் வந்து நான் ப்ரான் கிரேவிக்காக அதை வச்சுருக்கேன். ப்ரான் கிரேவிக்கு பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு. அது செய்கிற டைம்லேயே நம்ம மீன் குழம்பையும் இந்த சைடு வச்சுருவோம். ரெண்டும் ஒரே டைமில் வந்து நமக்கு முடிஞ்சிடும். மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க, வெந்தயம், சோம்பு கொஞ்சம், அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் வந்து நான் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயமும், பெரிய வெங்காயம் ப்ரான் கிரேவிக்கு. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துருவோம். கொஞ்சம் அது வதங்கட்டும். பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம், இருந்தாலும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதில் நல்லாயிருக்கும், அதுக்காக. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். மீன் குழம்பு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஸ்டைலில் வைப்பாங்கங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைல், என்னோட ஸ்டைல்னு சொல்லலாம். 3 தக்காளி போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் கிரேவி கொஞ்சம் நிறையா கிடைக்கும், வாசமும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இங்கே வெங்காயம் நான்வெஜ் செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து செஞ்சிங்கன்னா அது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போ செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ப்ரான் கிரேவியில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம்.
தக்காளி அரைச்சி போட்டோம்னா கிரேவி நல்லா கிடைக்கும் நிறையா, அதனால தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம். அந்த தக்காளி இருக்க தண்ணியே நல்லா வற்றி வரணும், அது வரைக்கும் அது வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே மீன் குழம்புக்கு நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிப்போம். ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு, என் ஸ்டைல்னு சொல்லலாம். ஒருத்தர் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க, ஆனால் நான் வந்து தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவேன். ப்ரான் கிரேவியில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம், இதுலேயும் மீன் குழம்புக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செஞ்சோன்னா அது ஓவர் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது ஏதோ புளிக்குழம்பு மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். தேங்காய் ஊற்றி செஞ்சு பாருங்களேன், அது இதை விட சூப்பராக இருக்கும். ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன மூடி தான். இது நல்லா அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுப்போம். அது லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். புளி ஊற வச்சுருந்தோம், அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிப்போம். நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இப்போவே சேர்த்துடலாம். கொதிக்க விட்டு தான் ஊற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. புளியும் தேங்காயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மசாலாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியே எல்லாத்தையுமே ஊற்றுவாங்க. அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே அந்த புளி தண்ணியோடையே மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவாங்க. இருந்தாலும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு ஊற்றினோன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மசாலாலேருந்து. அது பார்க்க நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். அவ்வளோதான், கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம். இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே ப்ரான் கிரேவி என்னாச்சுன்னு பார்த்துருவோம். அது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், தண்ணி இல்லாமல் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரானை வந்து ஆட் பண்ணிப்போம். ப்ரான் வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகுங்க, ஒரு 20 மினிட்ஸ், அதுவே ஜாஸ்தி தான். 15 மினிட்ஸில் வந்து வெந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுப்போம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். ப்ரான்லேயே வந்து தண்ணி அதுவே விடும். ஸோ அதனால் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது அப்படியே மூடி சிம்மில் வச்சுருவோம். நல்லா அது தண்ணி விட்டு வரட்டும். அதுக்குள்ளே இந்த மீன் குழம்பு வந்து மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். மீன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டு செஞ்சோம்னாலும் சூப்பராக இருக்குங்க. இன்னும் மாங்காய் சீசன் வரலையாட்டிருக்கு. எங்கள் மரத்தில் வெறும் பூவாக இருக்குது, மாங்காய் இன்னும் வரல. மரம் ஃபுல்லாக பூவாக இருக்குங்க இந்த வருஷம். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மீனை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த மீன் ஆனால் உடையவே இல்லைங்க, எவ்வளோ நேரம் கொதிச்சாலும் மீன் உடையவே இல்லை. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். சாதம் வெந்துருச்சு, சாதத்தை வடிச்சுப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரான் கிரேவி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துப்போம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் கொஞ்சம்,
எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்படியே நீங்கள் விட்டுட்டாலும் பரவாயில்ல. அதாவது இந்த மிளகாத்தூள் இது சேர்த்துட்டு செஞ்சாலும் இந்த கிரேவியும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இதில் தேங்காய் கொஞ்சம் ஊற்றி தான் செய்ய போகிறேன். ஏன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காவை தான் அதில் ஆட் பண்ணுறேன். இது வெறும் தேங்காய் தான், தேங்காவோட நான் எதுவுமே சேர்க்கலை. உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க. இந்த கிரேவியை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எண்ணெய் வந்து அப்படி மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுவோம். அவ்வளோதாங்க, ப்ரான் கிரேவி ரெடி. வாசம் சும்மா கம்மன்னு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஊற வச்சுருந்த ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணல, பேனில் தான் ஃப்ரை பண்ணுறேன். தவா ஃப்ரை தான் பண்ணுறேன். இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. எனக்கு பிடிக்காது, நல்லா இருக்காதுன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன்னா, நீங்கள் தோசை கல்லில் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மசாலாலாம் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சோன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா ஜூஸியாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வஞ்சிரம் ஃபிஷ் இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா மசாலாலாம் எல்லாம் மீன்லேயே அப்படியே தான் இருக்குது, எதுவுமே பிரிஞ்சு போகாது. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே சேர்க்கலை, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். நான் சேர்க்கலை, இது கொஞ்சம் எடுக்க வர மாட்டேங்குது. ஓகே, 2 சைடும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. உடையாமல் வருது பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே வேணால் நீங்கள் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் கிரேவி ரெடி. வாங்க எங்கள் மாமரத்தை காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது மாமரத்தில். சின்ன மரம் தான், நிறைய பூ இருக்குது. இன்னும் காய் எதுவும் வரல. இந்த மாங்காய் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, இது ஒரே இடத்துல 2 மாங்கன்று வச்சோம். இது வந்து இமாம் பசந்த், இது வந்து கல்லாமணி மாங்காய். 2 ஒரே இடத்துல வச்சோம். பட் இது பெருசாக வந்துருச்சு, இது வரவே இல்லை. இன்ன வரைக்கும் ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிருக்கு. எங்கள் பசங்க காக்காவுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ள கீழேயே வந்திருக்கு பாருங்கள் பூ. இது ஃபுல்லாக காய் வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் பாதி பூ கொட்டிட்டு கொஞ்சம் தான் வரும்ன்றாங்க. ஒரே ஒரு மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள்.